உலகில் மிகப்பெரிய தொழிலாளர் போராட்டமாக 3 நாள் வேலை நிறுத்த போராட்டம் சவுத் கொரியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்திய வரலாற்றில் மிக முக்கிய நகர்வாக ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அமைந்துள்ள சாம்சங் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் CITU தலைமையில் சங்கமாக இணைந்துள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான கேட் மீட்டிங் விசில் சத்தத்துடன் கைத்தட்டலுடன் களை கட்டியது என்றே சொல்ல வேண்டும். சம்பள உயர்வு, வேலை நேர குறைப்பு உள்ளிட்ட பல தொழிலாளர் கோரிக்கையை சங்க தலைவரான தோழர் முத்துக்குமார் எடுத்துரைத்தார். இப்போது சாம்சங் இந்தியாவினுடைய 2 நிறுவனங்களில் தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற சாம்சங் தொழிற்சாலையில் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் CITU உதயமாகி முதலாக வெளி உலகத்திற்கு வந்திருப்பதற்கு ஆதரவு நல்கிய அனைத்து தொழிலாளிகளையும் CITU தன் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இப்பொழுது நாம் கூடியிருக்கிற இந்த வேளையில் தொழிலாளர்கள் தங்களுடைய கூட்டு பேர உரிமைக்காக, தொழிற்சங்க உரிமைக்காக, தொழிலாளருடைய அடிப்படையான உழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தில் நியாயமான பங்கை கேட்கக்கூடிய ஒரு பெரும் போராட்டத்தை தென்கொரியாவில் அங்கே இருக்கக்கூடிய தேசிய சாம்சங் எம்ப்ளாயிஸ் யூனியன் இன்று முதல் 3 நாள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களினுடைய வீரம் செறிந்த அந்த போராட்டத்தை இந்தியாவின் சார்பாக, இந்திய தொழிலாளி வர்க்கத்தின் சார்பாக, சாம்சங் தொழிலாளர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பொது பேராதரவு தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும். டின்னர் வைக்கிறேன் வாருங்கள் என்கிறீர்கள். 600 பேருக்கு மேல், ஏறக்குறைய 1000 பேர் பங்கேற்க வேண்டிய ஒரு டின்னருக்கு ஏற்பாடு செய்தார்கள். பல ஆயிரம் ரூபாய் செலவாகி இருக்கும். ஆலைக்கு உள்ளேயே நிர்வாகம் விரும்பினால் டின்னர் வைப்பார்கள். தொழிலாளிகள் இல்லை நாங்கள் கூடி எங்கள் விருப்பத்தை பேச ஒரு இடம் கேட்டால் கூடவே கூடாது, வெளியே போங்கள் என்று சொல்லுவார்கள். இதான் நிர்வாகம். உள்ளே டின்னருக்கு இடம் கொடுக்கிறவர்கள் வெளியே நிற்பதற்கு கூட இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்று உருவாகி இருக்கிற இந்த பேர் எழுச்சி என்பது இந்தியாவில் சாம்சங் தொழிற்சங்கம் என்பது வெறும் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தொழிலாளிகள் எங்கெல்லாம் சங்கம் வைத்திருக்கிறார்களோ அவர்களோடு தங்களுடைய நேசக்கரத்தை பிணைத்துக் கொள்கிறது. சாம்சங் மட்டும் சங்கிலி அல்ல, CITUவும் சர்வதேச அளவில் தொழிலாளி வர்க்கத்தோடு சங்கிலியை உருவாக்கி இருக்கிறது என்பதை தங்களுடைய நிர்வாகத்தினுடைய மேலான கவனத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எனவே வேலை நேரம் குறைக்கப்பட வேண்டும். உழைப்பு சுரண்டல் என்பது இங்கு கூடுதலாக இருக்கிறது. பல தொழிலாளிகள் தங்களுடைய வேதனையில் மருத்துவத்தை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதேபோல் ஒரே வருடத்தில் பணியில் சேர்ந்தவருக்கு ஒருவருக்கு 15,000, ஒருவருக்கு 20,000, ஒருவருக்கு 25,000. ஒரே வேலை, ஒரே படிப்பு, ஒரே உற்பத்தி கேட்டால் HR-ஐ பார்த்து முட்டி சுரிந்தால் அவருக்கு 5,000 கூட. இல்லை நான் தொழிலாளி தான் என்று சொன்னால் அவருக்கு கிடையாது. இவங்க சொல்ற பர்ஃபார்மன்ஸ் இதுதான். என்ன பர்ஃபார்மன்ஸ்? உற்பத்தியை மிகப்பெரிய கொடுத்திருக்கிறோம். எனவே தொழிலாளிகளிடம் வரக்கூடிய குரல் என்னவென்றால், சொம்படித்தால் பர்ஃபார்மன்ஸ் அல்ல. பர்ஃபார்மன்ஸ் என்பது எங்களுடைய உழைப்பின் மூலம் வரக்கூடிய அவுட்புட். அதான் ப்ரொடக்ஷன், அதான் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு இங்கு டிவி உற்பத்தி ஆகிறது. இப்பொழுது மேலும் 10 வினாடியில் 15 வினாடியில் உற்பத்தியான ஒரு டிவியை, ஒரு ஏசியை இப்பொழுது 4 வினாடிக்கும் 5 செகண்டிற்கும் நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள். ரோபோவை விட மிஞ்சக்கூடிய அளவிற்கு மனிதர்களை வேலை வாங்க சொல்கிறீர்கள். நாங்கள் வேலை செய்கிறோம். ஒரு அதிகாரி கேட்டாராம், 12th படித்தவருக்கு இவ்வளவு சம்பளமா என்று. ஆம், தென்கொரியாவை விட 12th படித்த இந்த தொழிலாளிகள் தான் தென்கொரியாவில் 15 ஆண்டுகளாக முடியாத உற்பத்தியை இங்கே சில வருடங்களிலே செய்து முடித்தவர்தான் இந்த தொழிலாளிகள். எனவேதான் இந்திய தொழிலாளிகள் உழைப்பில் மிக சிறந்த அளவில் இருக்கிறார்கள். மிக கடினமாக உழைக்கிறார்கள். ஹை ஸ்கில்டு லேபர், உயர்ந்த தொழில்திறன் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் தென்கொரியா அல்ல, உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இந்த பகுதியை நோக்கி வருவதற்கு காரணம், எந்த ஏரியிலே மீன் கொளுத்த சதையோடு இருக்கிறதோ அங்கேதான் கொக்குகள் வரும். வேடந்தாங்கள் பறவைகளுக்கு அங்கு மீன் கிடைக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டிலே தொழிலாளிகள் இருக்கிறார்கள். நாங்கள் சதை பிடித்த மீன்கள் தான். அதற்காக நீங்கள் விரும்பியபடியெல்லாம் கொத்துவதற்கு நாங்கள் வாயற்ற பூச்சிகள் அல்ல. எனவேதான் இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். மேலும் சங்கம் அமைத்ததன் முக்கியத்துவம் பற்றியும் கோரிக்கை பற்றியும் தோழர் முத்துக்குமாருடன் உரையாடியுள்ளோம். எத்தனை பேர் கொண்ட தொழிலாளர்கள் இருக்காங்க, என்ன மாதிரியான கோரிக்கைகள் நம்ம முன்வைக்கிறோம்? சாம்சங் தொழிற்சாலை என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய
ஒரு பெரும் கார்ப்பரேட் நிறுவனம். தென்கொரியாவிலேயே வந்து 2010க்கு அப்புறம் தான் சங்கமே அங்கே வந்திருக்கு. இப்போ கூட இன்றைக்கி நாளைக்கு ஜூலை மாதம் 8, 9, 10 வந்து ஒரு பெரிய சவுத் கொரியன் ஸ்ட்ரைக் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து தொழிலாளர்கள் வந்து வேலை நேரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. 8 ஹவர் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து வயலேஷன் ஆகுது. அதே மாதிரி வந்து ஓவர் டைமுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தொழிலாளிகள் வந்து கசக்கப்படுகிறாங்க. அதனால் வந்து தொழிலாளிகள் வந்து ஒரு மன இறுக்கம் இருக்குது. முதல் தன் தேவைகளை பேசுறதுக்கு ஒரு ஃபோரம் இல்லை, ஒரு சங்கம் இல்லை. அதுவும் சுயமாக அவங்க தேர்ந்தெடுக்கிற சங்கமாக இல்லாதனால தான் பேசுவதற்கு ஒரு தொழிற்சங்கம் தேவை என்கிற முறையில் தான் சிஐடி தொழிற்சங்கத்தை வந்து சாம்சங் தொழிலாளர்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க. பட் முறையாக நாங்கள் அப்ளை பண்ணுறபோது சங்கத்தை கலைக்க வழக்கம் போல் எல்லா நிறுவனங்களும் எடுத்த முயற்சியை தான் இப்போ வந்து இந்த நிறுவனம் எடுத்தாங்க. அது வந்து தவறானதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனவே இது முழுக்க வந்து இந்தியாவினுடைய 1947 தொழிற்துறை சட்ட பிரகாரம் முழுக்க வந்து இது வந்து அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ். ஒரு தொழிற்சங்கத்தை வந்து கலைக்க முயற்சி செய்கிறது, தொழிலாளிகளை மிரட்டுறது, கூடுதலாக சம்பளம் தருவேன்னு சொல்கிறது. எனவே இதெல்லாம் சரியில்லைங்கிறத நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். எங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்து நவீன தொழில்கள், நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் மிக வளர்ந்த நிலையில் இருக்க உலகம் இது. ஒரு 118 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிற்சாலைகள் ஏற்பட்ட கடும் உழைப்புச் சூழலை எதிர்த்து தான் தொழிற்சங்க இயக்கம் வந்து 8 மணி நேரம் வேலை நேரம் என்பதை முன்வைத்தார்கள். பெரும் போராட்டத்துக்கு பிறகு உலகம் ஏற்றுக்கொண்டது. இந்தியாவிலும் அந்த சட்டம் தான் இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து பழைய மாதிரியான உற்பத்தி முறை இல்லை. முதலில் கணினிமயமாக்கப்பட்டது, இப்போ வந்து டிஜிட்டல் முறை வந்திருக்கிறது. அதையும் தாண்டி உற்பத்தி முறையில் வந்து ரோபோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ உள்பட வந்திருக்கிற இந்த உலகத்தில் உற்பத்தி என்பது கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து தொலைக்காட்சியில் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த உற்பத்திக்கு வந்து ரோபோவுக்கு இணையாக, நவீன கருவிகளுக்கு இணையாக மனிதர்களுடைய உழைப்பையும் ஈடு செய்வதற்கான கடுமையான முயற்சியை தான் உலகம் முழுவதும் நிறுவனங்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். வேறு வழி இல்லாமல் தொழிலாளிகளும் அதை செய்கிறார்கள். இந்த வேலை முறை என்பது மாற்றப்பட வேண்டும். பழைய 8 மணி நேரம் தேவையில்லை. நவீன கண்டுபிடிப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய உற்பத்தியும் லாபமும் நிறுவனத்துக்கு இருக்கும்போது அந்த கண்டுபிடிப்பினுடைய மனித சமூகத்தினுடைய வளர்ச்சியை தொழிலாளிகளுக்கும் பங்களிப்பு தர வேண்டும் என்பதுதான் சிஐடியுடைய கோரிக்கை. இந்தியாவில் சிஐடியு வேலை நேரம் என்பது 8 மணி நேரத்துக்கு மாறாக 7 மணி நேரம் என்று நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். வாரத்தில் 6 நாள் வேலை என்பதற்கு பதிலாக 5 நாட்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். உலகத்தில் பல நாடுகள் 8 மணி நேரத்திலிருந்து பின்னோக்கி போய்விட்டார்கள். ஐரோப்பா நாடுகளில் பல நாடுகளில் வந்து 4 மணி நேரம், 5 மணி நேரம் என்றெல்லாம். எனவே இந்த நவீன கண்டுபிடிப்பினுடைய பயனை தொழிலாளிகளும் அடைவதற்கு இந்த நிறுவனம் உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய முதல் கோரிக்கை. சம்பள பாகுபாடுகள் போக்கப்பட வேண்டும். அதோடு தொழிற்சாலைக்குள்ள வந்து தொழிலாளிகள் வந்து சமநிலையில் பாவிக்கப்பட வேண்டும் என்பது உட்பட அடிப்படையான மனித உரிமைகளை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்தியாவினுடைய, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்களுக்கு உரிய வகையில் விடுமுறைகளும் அதற்குரிய மதிப்பு மரியாதையும் தொழிலாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது இங்கே இருக்கிற தொழிற்சங்கத்துடைய மிக முக்கியமான கோரிக்கை. குறிப்பாக தமிழக அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், தமிழகத்தில் வந்து தொழிற்சங்கம் அமைப்பதற்கு சட்டம் இருந்தாலும் கூட அங்கீகரிக்க முடியாது என்று நிறுவனங்கள் சொல்கிறார்கள். ஆனால் அது கூட பரவாயில்லை. தொழிற்சங்கத்தை கலைப்பதற்கும் தொழிற்சங்க தலைவர்களை பழிவாங்குவதற்கும் கொத்தாக டிஸ்மிஸ் நடக்கிறது. இது முழுக்க பழிவாங்கல் நடவடிக்கை தான். சமீபத்தில் எஸ்ஹெச் எலக்ட்ரானிக்ஸ் என்று சாம்சங்கினுடைய அதனுடைய சப்ளை தொழிற்சாலைக்குள்ள 20வது நாள் வேலை நிறுத்தம். ஒரே காரணம் தான், சங்கம் வைத்த 12 பேர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்கள். எந்த குற்றச்சாட்டும் இல்லை. இதற்கு ஆதரவாக தொழிலாளர் துறை பகிரங்கமாக இருக்கிறது. இது முழுக்க எப்படி நாங்கள் நம்பி வர தொழிலாளர் துறையை இப்படி வந்து ஒன் சைடு எடுத்தால் நிறுவனத்துக்கு ஆதரவு போனால் அதுக்கு பேர் தொழிலாளர் நலத்துறை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய குரலை அது வந்து வெளிப்படுத்துகிறது. எனவே தமிழக அரசாங்கம் பல நல்ல சமூக நீதி கொள்கைகளை கடைபிடிக்கிற இதே நேரத்தில் தொழிலாளர் நலன் சார்ந்த கொள்கைகளையும், தொழிற்சங்க பாதுகாப்பும், தொழிற்சங்க உரிமைகளும், தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்வதற்கான சுதந்திரத்தையும் இந்த மண்ணில் அவர்கள் உரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் சிஐடியுடைய பிரதான கோரிக்கை. சாம்சங்கிலும் இப்போது நாங்கள் சங்கம் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கொண்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலை என்ன மாதிரியான உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இப்போ தொழிற்சங்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? தொழிற்சங்கத்தில் வந்து இன்றைக்கி எங்களுக்கு தொழிற்சாலைக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஒரு 1500 1600 பேர் நிரந்தர தொழிலாளி இருப்பதாக ஒரு மதிப்பீடு செய்யப்படுகிறது. பட் அது முழு உண்மை நிறுவனத்துக்கு தான் தெரியும். பல தொழிற்சாலைகளில் வந்து நீங்கள் வந்து 1+ அல்லது 100ல் வந்து 90% வந்து 90% நிரந்தரமற்றவர்கள் இருக்காங்க. இப்போ ஹூண்டாய் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து 2450 பேர் நிரந்தர தொழிலாளினா 14000 பேர் வந்து அதர்ஸ், நேம், நேப்ஸ், ட்ரைனி, அப்ரெண்டிஸ் அப்படின்னு பல பேர் இருக்காங்க கான்ட்ராக்ட்னு. பட் இங்கே எந்த வடிவங்கிறத எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் இந்த தொழிற்சாலைக்குள்ள இருக்கிற அனைத்து நிரந்தர தொழிலாளிகளும் எங்களுடைய சங்கத்தில் உறுப்பினர்களாக ஆகிவிட்டார் என்பது மகிழ்ச்சியான செய்தி. இங்கே வந்து இப்போ நம்ம சம்பள கோரிக்கை, மேலும் வந்து இந்த வேலை நேரம் தாண்டி இவங்களோட வேலை சூழல் எப்படி இருக்குது, அது சார்ந்த கோரிக்கைகள் நம்ம வேலை சூழல் என்பது வந்து நிறுவன அதிகாரிகளுடைய அச்சுறுத்தல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இயற்கையாகவே நான் வேலை செய்கிற போது வீட்டிலேருந்து வெளியே வந்த பிறகு ஃபேக்ட்ரிக்குள்ள வரும்போது நான் ஒரு நிம்மதியாக வேலை செய்யணும். என்னை வந்து நீ வந்து டார்ச்சர் பண்ணுறப்ப சங்கம் வர்றதுக்கே அதான் காரணம். ஒருத்தரை வந்து சுதந்திரமாக அவனை வந்து உற்பத்தியில் ஈடுபடுத்தணும்.
ஹெச்ஆர்லேருந்து டீம் லீடர்லேருந்து அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் இன்சார்ஜிகள் எல்லாருமே வந்து டார்ச்சர் பண்ணுற போது இயற்கையாகவே தொழிலாளிகள் வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் திடீர்னு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து என் ஃபேமிலியோட வந்து நான் வந்து ஒரு குடும்பத்தோட போகலாம் அப்படின்னு ஞாயிறு விடுமுறையை நான் வந்து வீக்லி ஹாலிடே பயன்படுத்துகிறேன்னா, இல்லை அன்னைக்கு தினம் வந்து நீங்கள் அவசியம் வந்து அவனை வேலைக்கு அப்படின்னு சொல்கிற போது என்னுடைய எல்லா ப்ரோக்ராமும் கட் ஆகிடுது ஒர்க்கருக்கு. இப்போது சண்டே விடுப்பும் கிடைக்காது. காமாப்போ வந்து நீங்கள் வந்து தரமாட்டீங்க, நான் வேணால் காசாக கொடுத்துட்றேன் ஆனால் வேலைக்கு வான்னு சொல்கிறீங்க. அப்போ 48 மணி நேரம் ஒரு வாரத்தில் வேலை நேரம் என்பது இங்கே வந்து காணாமல் போய்விடுகிறது. குறிப்பாக எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில், குறிப்பாக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தைவான் நாட்டினுடைய பில்டிவர் ட்ரீம்ஸ் உள்பட பல தொழிற்சாலைகளில் 12 மணி நேரம் வேலை நேரமாக ஒரு மாதத்தில் 60 மணி நேரம் ஓவர் டைம் வழங்கப்படுகிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதி இது! இது தொழிற்சாலை சட்டத்துக்கு விரோதமானது. நீங்கள் உரிய பர்மிஷன்லாம் வாங்கலை. இதெல்லாம் வந்து போக்கப்படணும். இதுதான் மன உளைச்சல். காசு ரெண்டாவது தான். சம்பளம் என்பது நாம் ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம், போராட போகிறோம், ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகும். ஆனால் என்னுடைய மன நிம்மதி என்பது மிக முக்கியம். இப்போ இந்த தொழிற்சங்கம் அமைத்தல் அப்படின்றது வந்து இன்னும் இந்த பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தொடர்ச்சியாகவும் சுங்கச்சத்திரம் சுற்றி இருக்கிற மற்ற தொழிலாளர்களையும் இணைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான துவக்க புள்ளியாக நம்ம கருதலாம். இல்லை, தொழிலாளர்கள் வந்து ஏற்கனவே வந்து கடந்த 17 ஆண்டுகளாக ஹூண்டாயில் துவங்கி இன்றைய சாம்சன் வரையிலும் தொழிலாளிகள் தான் சங்கம் வைக்கிறார்கள், சிஐடி அல்ல. தொழிலாளிகள் சங்கம் வைக்கிறார்கள், சிஐடியை நம்புகிறார்கள், சிஐடி தலைமை தாங்கிறது, தொழிலாளி வர்க்கத்துக்கு விசுவாசமாக இருக்கிறது. பல தொழிற்சாலைகளும் சங்கம் வைப்பதற்கு தொடர்பு கொள்கிறார்கள், ஆனால் நிறுவனங்கள் அடக்குகிறார்கள். எனவே தொழிலாளிகள் இன்று இல்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் மறுநாள் அவர்கள் சங்கமாக அணிதிரளுவதை உலக வரலாற்றில் இதுவரையிலும் யாரும் தடுக்க முடியவில்லை. காலத்தின் நேரங்கள் வேணுமானால் மாற்றி அமைக்கப்படலாமே தவிர காலத்தின் வரலாற்றை வந்து யாரும் மாற்றி அமைக்க முடியாது. சங்கம் தவிர்க்க முடியாமல் இந்த பகுதி முழுவதும் உருவாகும். ஆனால் கொஞ்சம் கடந்த சில ஆண்டுகளில் வந்து இங்கே தொழிற்சங்கம் அமையாதது ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருந்துச்சு. அதுக்கான காரணமும் இப்போ துவங்கினதுக்கான காரணமும் என்னவா? பின்னடைவும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட வரையிலும் தொழிலாளிகள் வந்து அமைதியாக இருக்கிறார்கள். சயின்ஸ் அதான் சொல்லுது. நீங்கள் வந்து 100 டிகிரி தண்ணி வெப்பம் கிடைக்கிறவர்களும் அது அமைதியாக தான் இருக்கும். 100 டிகிரி தான் வந்து நீங்கள் வந்து வெப்பத்தை நோக்கி தள்ளப்படுகிற போது ஆவியாக வருது. எங்கே 100 டிகிரியை மிஞ்சுகிறதோ அந்த ஆலைக்குள்ளே அங்கே சங்கம் ஆவியாக வெளியே வருகிறது. இங்கே இந்த ஆவியாக வரதுக்கு இவ்வளோ டைம் தேவைப்படுது. சில ஃபேக்ட்ரிகள் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆவி சூடுபடுத்துகிறாங்க, உடனே வந்துடுது. இதுதான் வித்தியாசம். இப்போ இந்த தொழிற்சங்கத்துடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்னவா? திட்டங்கள் நாங்கள் கோரிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம். நிறுவனத்துக்கு நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம். பேசுவார்னு நம்புகிறோம். நிச்சயமாக எங்கள் கோரிக்கை வந்து உரிய முறையில் கூட்டு வேறு கலெக்டிவ் பார்கனிங் பிறகு அவங்க நடக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறோம், நாங்கள் நெகட்டிவாக நினைக்கிறோம்.